السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு பல விஷயங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். அதிலே மறுமை குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின்பால் திரும்ப கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நாளை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்கள் அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக அழிக்கப்படும். அழிக்கப்பட்ட பிறகு இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் நீதி விசாரணைக்காக மஹ்ஷர் என்ற மைதானத்திலே எழுப்பி நிறுத்தி விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். அந்த விசாரணை நாளிலே என்னவெல்லாம் நடக்கும் என்பதை திருமறை குர்ஆனினூடாகவும் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளினூடாகவும் நாம் பல விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நாளில் நடக்கின்ற அமளிதுமளிகளில் மனிதர்களெல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு தங்களை காத்து கொள்ளுகின்ற வழி இல்லையா என்று புலம்பித் திரிகின்ற அந்த நாளிலே அன்றைக்கு உறவுகள் பலனளிக்க மாட்டாது, அன்றைக்கு நம்முடைய அதிகாரங்கள் பலனளிக்க மாட்டாது, அன்றைக்கு நம்முடைய சொத்து செல்வங்கள் பலனளிக்க மாட்டாது, அன்றைக்கு எந்த ஒரு நிழலும் ஒதுங்குவதற்கும் இருக்க மாட்டாது. நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கயாமத்தி மினல் ஹல்கி, மனிதர்கள் கூடியிருக்கின்ற அந்த மஹ்ஷர் என்ற பெருவெளியிலே மனிதர்களுக்கு மேலால் அந்த சூரியன் நெருக்கி கொண்டு வந்து வைக்கப்படும். அது ஹத்தா தக்கூன மின்ஹும் கமிக்தாரி மீலின், ஒரு மைல் தொலைவின் அளவிலே அந்த சூரியன் நெருக்கி கொண்டு வரப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற அந்த நாளை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்றைக்கு நாம் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கிற இந்த நாளில் நம்மளோட தலைக்கு மேலே பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தூரங்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு சூரியன், அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூரியன், அதில் ஒளியை பாய்ச்சுகிற பொழுது அந்த வெப்பத்தை இந்த உடம்பு தாங்குதில்லை. வா, என்ன வெயில் அப்படிங்கிறான் மனுஷன், தாங்க முடியாத வெயில் என்று இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கிற சாதாரண ஒரு சூட்டை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த மறுமையுடைய நாளில் பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த சூரியனை
1 மைல் தொலைவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்த தலைகளுக்கு மேலே நிறுத்த இருக்கிறான். அப்படி நிறுத்தினால் மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. அதனால்தான் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக இந்த உலகத்திலே இருந்த அத்தனை மனிதர்களும் அவரவர்களுடைய செயல்களின் விளைவுகளின் அந்த தாக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் வியர்வையில் மூழ்கடிக்கப்பட்டிருப்பார்கள். வெள்ளம் மாறி ஓடிக்கிட்டு இருக்கும்னா பாருங்க. அப்ப வியர்வையில் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த நாளிலே யானப்சி யானப்சி என்று தன்னை காத்து கொள்ள மனிதர்களெல்லாம் அங்கலாய்க்கிற அந்த நாளிலே அல்லாஹுடைய அரிசின் நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலும் அங்கே ஒதுங்க இருக்க மாட்டாது சகோதரர்களே. இங்க அடிக்கிற வெயிலுக்கு ஓடி போய் ஒரு நிழலை தேடி உட்கார்ந்துக்கிறோம், ஒரு மரமாச்சும் கிடைச்சும், இங்க ஒரு கட்டிடத்தினுடைய நிழலாவது கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பூந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா சகோதரர்களே, மறுமையுடைய நாள் என்பது ஒரு வெட்ட வெளி. நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை அல்லாஹ் அழித்து அதன் மீது இருக்கின்ற அத்தனையையும் அழித்து இந்த உலகத்தை எப்படி மகுசர் பெருவெளியாக மாற்றப்படும் என்றால், கண்ணை கெட்டிய தொலைவிலே வெறும் வெட்ட வெளியாக காட்சி அளிக்கின்ற மாதிரி ஒரு ரொட்டியை போல அல்லாஹ் இதை மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அங்க எந்த ஒரு நிழலும் நமக்கு கண் முன்னால் காட்சி தராது. அப்ப எங்க போய் நிழல் தேடுறது என்றால், அல்லாஹுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே அங்கே இருக்கும். அந்த அரிசுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு கொடுப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 7 கூட்டத்தார்களில் ஒருவனாக நானும் அந்த நாளில் இருந்து விட வேண்டும் என்பதை நாம் ஆதரவு வைக்க வேண்டும் சகோதரர்களே. யார் அந்த 7 கூட்டத்தார்கள் என்றால், 7 பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ, அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த 7 பண்புகளுக்கு உரியவர்களாக இந்த உலகத்தில் யார் வாழுகிறார்களோ அவர்களில் அந்த பண்புடையவர்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்து என்னுடைய அரசுடைய நிலை அடியானே நீ அனுபவித்துக் கொள் என்று அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த நாளில் தர இருக்கிறார். அதிலே முதலாவது ஒரு நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு நிழலும் இருக்காத அல்லாஹுடைய அரசின் நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒருவர் அல் இமாமுல் ஆதில் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீதமாக நடந்த ஒரு ஆட்சியாளன், தலைவன். நீதி என்றால் அதற்கு இவர் ஒரு நீதமான் என்று இந்த உலகம் அடையாளம் காணுகிற வகையிலும், அல்லாஹ் விரும்பக்கூடிய வகையிலே நீதி கொடுத்து நீதத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் அந்த மனிதன் இருப்பான். சமுதாயத்திற்கு தலைமை தாங்கினாலும் சரி, ஒரு சமுதாயத்தை வழிநடத்துகின்ற மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பை சுமந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனி மனிதனுடைய விவகாரமாக அது இருந்தாலும் சரி, தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் இடையில் இருக்கின்ற விவகாரமாக இருந்தாலும் சரி, அதிலே நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக மறுமை நாளில் அல்லாஹுடைய அரசின் நிழல் கிடைக்கும் சகோதரர்களே. நீதமாக நடக்கின்ற ஒரு மனிதன் தன் ஆட்சி பொறுப்பை சுமந்திருந்தாலோ அல்லது நீதி வழங்குகின்ற அந்த பொறுப்பை சுமந்திருந்தாலோ தனக்கு சார்பாக இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு நீதியையும் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு மற்றொரு நீதியையும் கொடுக்கிறவனாக இல்லாமல், தன் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தான் பெற்று வளர்த்த தன் சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தனக்கு மிக நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அதிலே நீதி நியாயம் என்று ஒன்று பார்க்கப்படுமாக இருந்தால் இவன் நியாயமானவனா அநியாயமானவனா என்று பார்த்து அந்த மனிதன் நடக்கிறவனாக அவன் இருக்கிறான் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே எத்தனையோ பாவங்களும் குற்றங்களும் தீமைகளும் இந்த உலகத்திலே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்குள்ள ஆட்சியாளர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நீதி வழங்குகின்ற நீதமான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டா, உலகத்தில் எவன் அதிகாரத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு நீதமாக தீர்ப்பு வழங்கக்கூடியதை பார்க்கிறோம். அவனுக்கு சார்பா தீர்ப்பு வழங்கிடுவான். அல்லது தனக்கு மிக நெருக்கமான ஒருத்தனாக இருந்து அல்லது பணபலத்தை கொடுத்து விலைக்கு வாங்கப்பட்டவனாக அவன் இருந்து விட்டான் என்றால் அந்த காசுக்காக அடிமைப்பட்டு நீதி வழங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம்.
அல்லது தனக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்பதற்காக அதற்காக சார்பாக நீதி வழங்குறத பார்க்குற எவன் பாதிக்கப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போகிறவர்களை இன்று உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பாதிக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய விரோதியாக இருந்தாலும் சரி, நீதி வழங்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்குத்தான் நீதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக ஒரு மனிதன் நீதத்தோடு நடப்பான் என்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகள் இல்லாமலாகி இருக்கும். ஆனால் தவறுகள் நடக்கிறது, பாவங்கள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. இந்த உலகத்திலே அடுத்தவனுடைய சொத்துக்கள் செல்வங்கள் சூறையாடப்படுகிறது. ஆனால் நல்லா இருக்கிறான், பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டே இருக்கிறான். நீதத்தை எங்கும் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு, இப்படியான நீதி செலுத்துகிற இடத்தில் இருந்து அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் மறுமையுடைய அந்த வாக்கியம் கிடைக்க மாட்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நீதிமான் தெரியுமா? எப்படி நீதி வழங்குவேன் என்று சொன்னார்கள் தெரியுமா சகோதரர்களே? நீதிக்கு அவர்தான் முன்னுதாரணமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அவன் பாதிக்கப்பட்டு வந்தவன் தன் குடும்பத்திற்கு அப்பால் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பாதிப்பு தன் குடும்பத்தானால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீதத்தை நீதமாக இந்த உலகத்திலே நிலைநாட்டியவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களிடத்தில் ஒரு திருட்டு கேஸ் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு திருடின ஒரு பெண்ணுடைய கேஸ் வந்துடும். ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி திருடிடுவாங்க. அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்ம உள்ள திருடிருச்சே அப்படிங்கிறதுனால இதை கொண்டு போயிட்டு ரசூல்லாட்ட வழக்காக்கினா நம்ம கோத்திரத்திட பேர் என்ன ஆகும்? நம்முடைய அந்த கோத்திரத்துடைய பேர் கெட்டு போயிருமா இல்லையா? என்னடா உங்க ஆட்கள்ல எல்லாம் திருட்டு பயலா இருக்கிறாங்க அப்படின்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாங்களேங்கிறதுக்காக வேண்டி ரசூல்லாட்ட டைரக்டா பேச பயப்பட்டாங்க. அப்ப பேசினால் எடுபட வேண்டிய இடத்திலே ஒருவர் இருக்கணும். ரெக்கமெண்ட் பண்றேன்னா இவர் போயிட்டு பேசினா அவர் கேட்டுக்கிருவாரு அப்படிங்கிற ஒருத்தரை தான் அனுப்பணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவருடைய வளர்ப்பு மகன் உசாமா பின் ஸைத் அவர்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி இந்த பொம்பளை பிள்ளை விஷயத்துல நீங்க போய் கொஞ்சம் அந்த கைவெற்ற சட்டத்தை தளர்த்த சொல்லுங்க, கையை வெட்டிட வேணாமுன்னுங்க, வேற எதையாச்சும் கொடுத்து நாம அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு பேசுகிறார்கள். பேசினா உசாமா பின் ஸைத் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு பிள்ளை. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதை தடுத்தான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வளர்ப்பு புள்ளனா வளர்ப்பு புள்ளன்னு சொல்லு, அல்லன்னா அப்படி இல்லைன்னா உன்னை இஸ்லாத்துல சகோதரன் நின்று அப்படின்னுட்டான். அப்போ அவர் வாராரு. ஏன்னா அந்த அளவு நெருக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உசாமா பின் ஸைத் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பேசுறாங்க. யார் ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, கையை வெட்டிடாதீங்க, கொஞ்சம் தளர்த்தலாமே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தளர்த்த சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய முகங்கள் கன்னங்கள் எல்லாம் சிவத்து, கண்கள் சிவத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மிம்பரிலே ஏறி இந்த சமுதாயத்திற்கு சொன்னார்கள், இந்த சமூகத்திலே நல்ல குலப்பெருமை உள்ளவர்கள், பாரம்பரியம் உள்ளவர்கள், இந்த சமூகத்திலே மதிக்கப்படுகிற கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் தவறு செஞ்சா அவங்கள தண்டிக்காம விட்டுருவாங்க. அடிமட்டத்தில் உள்ள ஒருத்தன் தப்பு செஞ்சா பிடிச்சிக்கிட்டு கொண்டாந்து வச்சு தண்டிச்சிருவாங்க. இதனால தான் ஐயா இந்த முந்தி போன சமுதாயம் எல்லாம் அழிஞ்சி நாசமா போச்சு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை குறித்து ரசூலா சொல்லுகிறார்கள், என்ற இருதயத்துடைய ஒரு பகுதி என்ற மகள் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுமையா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த உலகத்திலே நீதிக்கு முன்மாதிரியாக ரசூலுல்லாவே இருந்து காட்டினார்கள்ங்கிறத எடுத்துக்காட்டலையா? அப்படி ஒரு தலைவன் அன்னைக்கு பார்க்கலுமா? கொண்டவன் வந்து கோர்ட்ல நிற்கிறான், கொன்றவன் தான் என்று எல்லா உலக மக்களும் தெரிகிற வகையில் அவன் குற்றவாளின்னு தெரியுது. ஆனா கோர்ட் எப்படி தீர்ப்பளிக்கிறான்? தெரிந்து கொண்ட ஜட்ஜே அதை அவன் நிரபராதி என்று தீர்ப்பளிக்கிறது நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அவன் குற்றவாளிதான் என்று தெரிந்து கொண்டே அதற்காக அவன் நிரபராதி என்று வாதாடுகிறவர்களை பார்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் எங்க அல்லாஹ் அந்த மறுமை நாளில் பாக்கியத்தை கொடுப்பான்? குற்றத்தை குற்றமாக இந்த உலகத்தில் காட்ட திராணி இல்லாதவர்களும், அந்த குற்றத்தை அநியாயம் என்று இந்த உலகத்திற்கு காட்டி நீதத்தை நிலைநாட்ட தவறியவர்களுக்கும் நிச்சயமாக மறுமை நாளில் அந்த வாக்கியம் கிடைக்க மாட்டாது சகோதரர்களே. அப்படி ஒரு நியாயத்தை நிலைநாட்டுகிற, நீதத்திற்காக வாழுகிற,
எவன் எதிர்த்தாலும் எதிர்த்துட்டு போயா அப்படின்னு நீதிக்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கிற ஒரு தலைவனாக எவன் இருந்தாலும் நிச்சயமாக மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசின் நிழலை கொடுப்பான். சகோதரர்களே, நீதமாக நடப்பது என்பது சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே மூமின்களுக்கு இட்ட கட்டளை அது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை அது. யார் விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வலது கையா இருந்திருப்பான், பக்கத்தில் உள்ளவன் நமக்கு பிடிக்காதவனா இருந்திருப்பான், அடுத்தவனை நம்மளை எதிரி கூட்டத்தில் இருந்திருப்பான்னு வைங்களேன், அவனை நமக்கு உண்மையிலே பிடிக்காது. ஆனால் நம்ம வலது கை அவனை வந்து பாதிப்புக்குள்ளாக்கிட்டான்னா, ஏன் என்னையா இப்படி பண்ணிட்டேன், இப்போ எப்படியா அவனுக்கு நாம் இது பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கப்படாது. தப்பு பண்ணினவன் இவனா இருந்தால், டேய் நீ செஞ்சது தப்பியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன்கிட்ட அந்த மன உறுதி, நீதத்திற்காக பேசுகிற தன்மை இறுக்கமாக இருந்தால்தான் அதுதான் நீதம் சகோதரர்களே. அப்படி இல்லைன்னா இங்கே மூடி மறைச்சிட்டு அவனுக்கு எதையாச்சும் பகாவை கொடுத்து நான் வச்சுக்கையா போயிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் அவர்கள் நீதவான்கள் அல்ல, அவர்களும் அநியாயக்காரர்கள் தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நாம் முஸ்லிம்களாக வாழுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிற இந்த தன்மை நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும், அதை நாம் கடைப்பிடிக்கணும். அப்ப இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இமாமுன் ஆதிலுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு இளைஞனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை அவன் எப்படி வளர்க்கிறான் என்றால், நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இபாதத்திலேயே தன் இளமை பருவத்தை வளர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இளமையில வந்து தான் அல்லாஹுடைய இபாதத்துக்களில் ஊறி திளைத்த ஒரு இளைஞனாக எந்த இளைஞன் இருக்கிறானோ அவனுக்கு மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த கட்டத்தில் அவ்வளவு அல்லோல கல்லோலப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ்வை கூப்பிட்டு என் அரசுக்கு கீழே நில்லுப்பா அப்படிம்பான்னா அந்த வாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே இளமையை அல்லாஹ்வுக்காக அவன் இபாதத்துக்காக கழித்தவர்கள், கழித்து கொண்டிருப்பவர்கள் யார் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்க. இபாதத்துக்களில் தன் இளமையை கழிப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த இளைஞன் விரும்புகிறான்? பள்ளிவாசலுக்கு போனால் நண்பன் கேவலமாக பார்க்குறான், என்னையா தொப்பியை போட்டுக்கிட்டு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு என்ன கோலமிடா இது அப்படிங்கிறான்னா, இப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் சேரவும் கூடாது. சேர்ந்தால் அவர்கள் நம்மை அதில் ஈடுபட அனுமதிக்கவும் மாட்டார்கள். ஏளனமாக பார்ப்பவர்கள், தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு இபாதத்துக்களில் ஈடுபாடு காட்டுகிறவர்களை ஒரு கொச்சைத்தனமாக பார்க்கிற ஒரு சமுதாயமாக இருந்தால் அவன் இளமையை எப்படி நினைக்கிறான்? இளமை என்பது அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் கொடுப்பான். அது கொடுக்கப்பட்டு அந்த இளமை என்ற பருவம் தாண்டினால் மீண்டு வரமாட்டாது. பிறகு முதுமையை அடைந்த ஒரு மனிதன் மீண்டும் எனக்கு அந்த இளமை திரும்பாதா என்று நினைக்கிற ஒரு காலம் வரும். அப்ப இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க மாட்டானா? நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 விடயங்களை குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அந்த 5 விடயங்களுக்கும் நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லுகிற வரைக்கும் அந்த மஹ்ஷருடைய பெருவழியிலே உங்களுடைய பாதம் ஒரு அடியும் நகரமாட்டாது என்றார்கள். அதே ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஆயுளை குறித்து அல்லாஹ் கேட்பான். வஃபி உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, ஓ ஆயுளை கொடுத்தனடா எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நமக்கு பருவம் அடைந்து பக்குவம் தெளிந்து எது சரி எது பிழை என்று அந்த நிலைமையை நாம் அடைந்து நல்லா சிந்திக்கக்கூடிய பருவத்திலே இருக்கக்கூடிய நாம், திடகாத்திரத்தோடு இருக்கிற நாம், ஆரோக்கியமாக இருக்கிற நாம், ஓய்வு நேரங்களை அதிகம் பெற்றிருக்கிற நாம், இந்த இளமையை எப்படி கழிக்கிறோம்? தெருக்களிலே அரட்டை அடித்தா அல்லது போலையும் பெட்டையும் எடுத்துக்கிட்டு அடுத்தவனுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு போல் அடிச்சுக்கிட்டு திரிகிறோமா? இரவு நேரமெல்லாம் கதிரையை இழுத்து போட்டு தெருக்களிலே காட்டு விளையாடுறோமா? அல்லது எங்கேயாவது அந்த விளையாட்டு திடல்கள் இருக்குதான்னு தேடி போய் அங்கே இரவு நேரங்களை கழித்து நம்முடைய காலத்தை வீணடிக்கிறோமா? அல்லது சினிமா தியேட்டர்களை தேடி சென்று சினிமா அறைகளிலே கொட்டகைகளிலே நம்முடைய வாலிபத்தை சீரழிக்கிறோமா?
போதைப் பொருள் என்று அல்லது ஐஸ் என்று ஏதோ ஒரு ஹராத்தை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறோமா? பெண்கள் பின்னால் மோகம் பிடித்து விபச்சாரத்தை நோக்கி அலைகிறோமா? எப்படி இந்த உலகத்திலே நம்முடைய வாலிபம் கடத்தப்படுகிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்திலே 15 45 தாண்டி நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு 50 60 வருட காலங்களை அடைந்த எந்த மனிதனாலும் அந்த இளமையை திரும்ப பெற முடியாது சகோதரர்களே. இளமை பருவம் இபாதத்துக்களிலே ஊறி திளைத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். 5 வக்துக்கே பள்ளிக்கு வர மாட்டான். மறைனி எங்க இபாதத்தில் ஊறி திளைக்கிறது? அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் துனியாவிலேயே அல்லாஹ் தாண்டா பெரியவன் என்ற சத்தம் தன் காதில் கேட்கும். என்னையா அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு போயிட்டு எதையாவது ஒரு ஹராத்தை வீணானதை இந்த துனியாவிலே செய்து கொண்டிருப்பார்கள். இது குறித்து அல்லாஹ் மறுமையில் கேட்க மாட்டானா? நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த 2 பெரும் அருட்கொடைகளிலே மனிதர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகமதானி மகபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த 2 அருட்கொடைகளில் 2ஐயும் மனிதர்கள் வீணடிக்கிறார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸிஹா வல் ஃபரா. ஒன்று அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், இன்னொன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற அவனுக்குரிய ஓய்வு நேரங்கள். இந்த 2ஐயும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வீணடிக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, இளம பருவத்தில் 15 20 வயசுல எவன் வந்து தொழில் செஞ்சு பெரிய தொழிலதிபர்னு மாறி இருக்கிறான். உம்மா வாப்பா காசுல தான் திருட்டி இருக்கிறான். வாப்பட காசுல உம்மன காசுல தான் வண்டி எடுத்து ஓடுறான். அவங்க சம்பாரிச்சு கொடுக்கறத தான் இவனும் வந்து எடுத்துக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணி திரிகிறான். இப்படி இருக்கிற உனக்கு என்னப்பா வந்து கேடு வந்துச்சு? 5 வக்து பள்ளியில் வந்து தொழ முடியாதா? சுன்னத்துகள் பேண முடியாதா? நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வோடு உறவாட முடியாதா? நாம வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு நோன்பை நோட்க முடியாதா? நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற இறை வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட முடியாதா? அல்லாஹ்வை நினைத்து ஒரு திக்ர் செய்ய முடியாதா? தஸ்பீஹ் செய்ய முடியாதா? ஏன் முடியவில்லை என்றால் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளவில்லை சகோதரர்களே. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த வயசு போனா வேற எந்த வயசியா இருக்குது ஜொலி பண்றதுக்குன்னு இந்த உலகத்துல அந்த ஏஜை எப்படி கணக்கு போடுறான்னா, வாலிப பருவம் தான் அத்தனை அட்டகாசங்களையும் செய்கிற காலம், அத்தனை அக்கிரமங்களையும் செய்கிற காலம், அத்தனை அட்டூழியங்களையும் செய்கிற காலம், அவ்வளவு அனாச்சாரத்தையும் செய்கிற காலம் இந்த காலம் தான். பீடி குடிச்சு பாக்காட்டி இந்த வயசுல நீ எல்லாம் என்ன ஆம்பளையா? ஒரு சிகரெட்டை வாயில வச்சு பாக்காட்டி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்னடா நீங்களாம் வாழ்ற வாழ்க்கை? ஒரு பியர் போத்தல் எடுத்து அடிச்சு பார்க்காட்டி என்ன வாழ்க்கை? இந்த மாதிரி நம்முடைய சிந்தனை மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இளமை பருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மேலைத்தேய கீழ்த்தரமான சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எது கற்றுக் கொடுத்தது? அங்க எவனோ நடிப்பான், அவன் நடிக்கிறத பார்த்துட்டு இதாண்டா வாழ்க்கைன்னு இளமையை சீரழிக்கிறான். அவனெல்லாம் நடிச்சு காசை வாங்கிட்டு போறான், உண்மையா வாழல. ஆனா இவன் அதான் வந்து ரியல் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு போலிகளை உண்மையாக நம்பி தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை போலியாக மாற்றிக்கொள்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இளமை பருவத்தை அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்கள் எப்படி கழித்தார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து ஓதி பாருங்க. அதிலே அல்லாஹு தஆலா ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை குறித்து ஒரு பாடம் எடுக்கிறான். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏகத்துவத்திற்காக போராடினார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்ற அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். ஊரால் எதிர்க்கப்படுகிறார்கள், கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள். அந்த ஊரிலே இதற்கு பிறகு வாழ்ந்தால் நிச்சயம் நம்மை கொல்லுவார்கள் என்று அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இனி ஊரோடு வாழ முடியாதுன்னு ஒதுங்கி போய் ஒரு குகையிலே ஒதுங்குகிறார்கள். ஒரு குகைக்குள்ள ஒளிச்சிக்கிறாங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ, அவர்கள் ஈமான் கொண்ட இளைஞர்கள். அவர்களுடைய ஈமானை நாங்கள் அதிகப்படுத்தினோம். ஏன் அதிகப்படுத்தினா? அல்லாஹ்வோட தான் அவங்களுக்கு தொடர்பு கூடுதலாக இருந்துச்சு. தங்களுடைய இளமையை அதற்காகத்தான் அர்ப்பணித்து கொண்டார்கள். அவர்கள் அந்த குகையிலே தங்கி இருந்து
குகைக்குள்ளேயே இருந்து பல வருட காலங்கள் இருந்து அவர்களை இந்த உலகத்திற்கெல்லாம் அத்தாட்சியாக காட்டியதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அவங்களுக்கும் விட்டு வீசி போட்டு துனியாவோட எவன் என்னென்ன பண்ணுறான்னு அந்த அவ்வளோ காரியத்தையும் பண்ணி வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் ஊரை எதிர்க்க வேண்டும்? ஏன் உலகத்தை எதிர்க்க வேண்டும்? ஏன் சொந்தங்களை எதிர்க்க வேண்டும்? ஏன் அவனுக்கு ஆசை இல்லையா? அவனும் வேண்டியதை அனுபவித்து போட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. எல்லாம் விட்டு ஒதுங்கி ஒரு குகையில் போய் ஒழிச்சுக்கிட்டு துனியா வேணாம்டா நமக்கு அல்லாஹ் போதும் என்று ஏன் போய் ஒதுங்கினாங்க? இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம இளைஞர்கள் எதுக்குள்ள போய் தஞ்சம் புகுறான்? எங்கேயாவது ஒரு தியேட்டர் இருக்காடா, யார படம்டா வந்திருக்குது, விஜயா வாங்கடா போவோம், அந்த அவ்வளோ பேரும் போய் அந்த குகைக்குள்ள ஒழிச்சுக்கிறான். படத்தை பற்றி இந்த துனியாவில் எவ்வளவுதான் நாம் பயம் பண்ணினாலும் அவன் கேட்க மாட்டான். டேய் அது சீரழிவிடா, பார்க்காத, உன்னைய நாசமாக்கும், அதெல்லாம் பொழுதுபோக்கு வீணானது, அது உண்மை கிடையாது. அப்பவும் அவனோட மனசு செல்லுது போய் பார்க்கவே வேணும். எங்கேயாவது ஒரு தியேட்டரை தேடிக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கான், மனத்தியால கணக்கில் போய் பார்ப்பான். அதனால் என்னத்தை லாபம் அடைஞ்சிங்க? அதில் ஒரு லாபமும் இல்லை. அவன் மைண்ட் செட் அப்படித்தான் இருக்குது. இல்லாட்டி நம்ம ஸ்ரீலங்கா டீம் விளையாடுதுன்னா 5 வக்துக்கு பாங்க சொன்னாலும் அந்த கிரவுண்டை விட்டு வர மாட்டான். அதுக்குள்ளே பட்டினி நோம்பு கிடந்தாலும் முடிச்சிட்டு எவன் வெல்றான்னு பார்த்துட்டு தான் வருவான். தோத்துட்டார் சரியான கவலை, நம்ம டீம் தோத்துருச்சேன்னு வீட்டில் உள்ளவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த டிவியை தூக்கி போட்டு உடைச்சிருவான். எங்கேயா போய்கிட்டு இருக்கிறீங்க? என்ன இந்த துனியாவில் வாழ்க்கையை எப்படி கழிக்கிறோம்? எங்கே நம்முடைய வாழ்க்கையும் இளமையும் கடந்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹுடைய தூதரிடத்திலே பியோர் மவுனா என்ற ஒரு இடத்திலே 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு இருந்தவர்கள் யார் தெரியுமா? இளைஞர்கள். அத்தனை பேர்களும் குர்ராக்கள். இந்த மார்க்கத்தை படித்து அறிந்து தெளிவோடு இருந்த, குர்ஆனை மனனமிட்ட மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் அவர்கள். 70 இளைஞர்கள் சகோதரர்களே. அத்தனை பேரையும் அந்த பக்கத்தில் இருந்த ஊரை சேர்ந்தவர்கள் தந்திரம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணினாங்க. அது வேற. ஆனால் அவர்களை அல்லாஹுடைய ரசூல் எந்த பணிக்கு அனுப்பினார்கள்? எங்களுக்கு தீனை படித்து தரணும், கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. தீனை படித்து கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அந்த 70 நபித்தோழர்கள். 70 நபித்தோழர்கள் அனுப்பப்பட்டவர்களும் பழிவாங்கப்பட்டார்கள், திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் சகோதரர்களே. அவர்கள் அந்த களத்திலே அதை எதிர்பார்க்கவில்லை. அங்கே சென்றவர்கள் தீனுக்காகத்தான் சென்றார்கள், இறை பணியை செய்ய வேண்டும் என்றுதான் போனார்கள். அத்தனை பேர்களுடைய முதுகுகளிலும் குத்தப்பட்டார்கள் சகோதரர்களே. ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் ஜெயித்து விட்டேன். அந்த வெற்றி எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சுமா? நீயும் நானும் எங்கேயா போய் குத்துப்பட போகிறோம்? நம்ம தான் போக மாட்டோமே. நம்ம வாழ்க்கை தான் வேற லைனில் போய்கிட்டு இருக்குது. அந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது எதற்காக என்று யோசிச்சு பாருங்க. அப்போ தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக, அவனுடைய இபாதத்திலே மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். நிச்சயம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் இருக்கிறது. எங்களை ரிவ்யூ பண்ணணும். நாங்கள் வாழுகிற வாழ்க்கை, எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் போகிற பாதை, எங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும். என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? இந்த துனியாவில் காசை தேடுவதற்கு, அதிகாரத்தை தேடுவதற்கு, அல்லது ஏதோ ஒரு அற்பமான ஆசைக்காக வேறு எதையோ ஒரு பொருளை தேடுவதற்கு நம்முடைய இளமையை சீரழித்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஹுபைப் அவர்களுடைய வரலாறு படித்திருக்கிறோம். அனஸ் இப்னு நதுர் அவர்களுடைய வரலாறு படித்திருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மலாயிக்கா மார்களால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர் என்று இந்த வரலாறு பேசுகிற நபித்தோழருடைய வரலாறை படித்திருக்கிறோம். அவங்களோட வயசெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. 17 வயசுல வாளை ஏந்தி இந்த மார்க்கத்திற்காக எதிரிகளோடு யுத்தகலத்தை சந்திக்க வேண்டும் என்றாலும் நேத்து முடிச்ச பொஞ்சாதியை விட்டுட்டு இன்னைக்கு யுத்தகலத்துக்கு வாரையான்னு போய் நின்றவங்க அவங்க. அப்படி தங்களுடைய இளமைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சமுதாயம் அவர்கள். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
அதே தொடரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான். அவர்கள் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிகளோடு தங்கள் உள்ளங்களை தொடர்புபடுத்தி கொண்டவர்கள். பள்ளிவாசலோடே அவர்களுடைய உள்ளம் தொடர்பாக இருக்கும். என்ன துனியா சோழி வந்தாலும் சரி, அல்லாஹ் தனக்கென்று நியமித்த அந்த வக்துக்கு அவர்கள் பள்ளிவாசலை அடைந்திருப்பார்கள். இன்னாவது அல்லாஹுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமீன்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொன்னானா, ஆம் அந்த வக்து எனக்குரியது, என் ரப்பு எனக்கு கடமையாக்கியது, நான் அந்த வக்திலே அந்த பள்ளிவாசலில் அடைந்து அதை நிறைவேற்றுவது என் மீது கடமை என்பதை அந்த உள்ளங்கள் ஒவ்வொரு பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசலோடே இருக்கணும்னா பொண்டாட்டி வேணாம், புள்ள குட்டி வேணாம், தொழில் துறவு வேணாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய அழைப்பு வந்தால் அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற வந்து விடுங்கள். இந்த துனியாவில் பொருளாதாரம் திரட்டக்கூடாது என்றோ, மனைவி மக்களோடு வாழக்கூடாது என்றோ, இந்த உலகத்திலே துறவரம் மேற்கொண்டு போக வேண்டும் என்றோ இந்த இஸ்லாம் சொல்லவில்லை. அதாவது அபூதர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே அது நெறிப்படுத்தப்பட்டது. அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள்? அனுதினமும் நோன்பு நோட்பார்கள், அனுதினமும் தொழுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இரவில் நின்று வணங்குவது, பகலில் நோன்பு நோட்பது. மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிப்பதற்கு நேரம் ஒதுக்குவது குறைவு என்றால் சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் இந்த உலகத்திலே நம்முடைய ரப்புக்காக இந்த வாழ்க்கையை கழித்து மரணித்து விட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிறதையும் கவனிச்சுக்கிட்டு நீ அதை பண்ணணும் என்று நெறிப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் பள்ளிகளோடு தானே தொடர்பட்டிருந்தது. அவர்கள் எந்த வக்தையாவது வீணடித்திருப்பார்களா? அவர்களுடைய அந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் எப்படி நெறிப்படுத்தினார்கள் என்றால், சல்மானுல் பாரிசி அவர்கள் சென்று அந்த வீட்டிலே கூறிய அத்தனை விடயங்களையும் ஆம் உண்மைதான், நீங்கள் உங்கள் மனைவிக்கு கடமை செய்ய வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு கடமை செய்ய வேண்டும், உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையையும் செய்துவிட்டுத்தான் நீங்கள் ரப்புக்குரிய கடமையும் செய்ய வேண்டும். தேடுங்கள், பொருளாதாரம் தேடுங்கள், துனியாவை தேடுங்கள், மனைவியோடு வாழுங்கள், குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழுங்கள். ஆனால் ரப்புடைய கட்டளை வந்தால் அதை நிறுத்திவிட்டு அத்தனையையும் விட என் ரப்புடைய கட்டளை தான் பெரிது என்று வந்து விடுங்கள். இப்படி ஒரு உள்ளம் எங்களுக்கு பள்ளியோடு தொடர்பட்ட உள்ளம் இருக்குதா? நாம் வேலையை காரணம் காட்டி பக்திகளை வீணடிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோமா இல்லையா? நம்முடைய துனியா சோழியை காரணம் காட்டி இறைவனோடு பள்ளியோடு இருக்கிற தொடர்பை துண்டித்துக் கொள்ளுகிறோமா இல்லையா? எப்படி அல்லாஹ் நமக்கு அரசுடைய நிழலை தருவான் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூலிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் பள்ளிவாசலுக்கு வருவது எனக்கு சிரமம். எப்படி சிரமம்? எனக்கு கண் பார்வை இல்லை அல்லாஹுடைய ரசூலே. நான் வருவதாக இருந்தால் மிக தூரத்தில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி வர வேண்டும். அப்படி வருவதற்கு எனக்கு கஷ்டம் அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் வீட்டில் தொழுதுக்கவா? ரசூலுல்லாஹ் போய் தொழுதுக்குங்க. நாங்கள் கண் பார்வை தான் இல்லையே, நீங்கள் என்னப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் தொழுங்க அப்படின்னாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் போகும்போது கூப்பிட்டாங்க, அத்தஸ்மாஉன் நிதா, பாங்கு சத்தம் கேட்குதா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்போ பள்ளிக்கு வாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம எங்கே இருக்கோம்? எங்களோட வாழ்க்கை எங்கே இருக்குது? சிந்தித்து பாருங்கள். எனவே அந்த அரசுடைய நிழலை ஆதரவு வைப்பதாக இருந்தால் நாம் பள்ளிகளோடு தொடர்புள்ள உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும் சகோதரர்களே. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், நேசம் கொண்டது அல்லாஹ்வுக்காக, பிரிந்ததும் அல்லாஹ்வுக்காக என்று எந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் கிடைக்கும். நாம் இன்றைக்கி யாரை விரும்புகிறோம் தெரியுமா? இந்த டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இந்த இப்போ வீடியோகளை பார்த்தா அவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்கு சமுதாயம். யாரையெல்லாம் விரும்புகிறான் பாருங்க. அவன் டேஸ்ட்டை பாருங்கள். பொம்பளை பிள்ளையில் இருந்து ஆம்பளை பிள்ளையில் இருந்து அவ்வளோ பேருமே சினிமா நடிகர்களுக்காக,
கிரிக்கெட் துறை வீரர்களுக்காக, உதைப்பந்தாட்ட வீரர்களுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் அவனை மாதிரியே இந்த துனியாவில் வாழ பார்க்குறானே. அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹுடைய ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்போது மறுமை வரும்? மத்தஸ்ஸா. ரசூல்லா திருப்பி கேட்டாங்க, நீ மறுமைக்காக என்னத்தை தயார்படுத்தி இருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், நான் அவ்வளோ பெருசாக தொழுக, நோன்பு, ஜக்காத்து, இந்த தர்மங்கள் இதெல்லாம் பெருசாக சேர்க்கல அல்லாஹ் ரசூலே. அப்போ என்னத்தை சேர்த்தீங்க? அல்லாவுக்காக நான் உங்களே நேசிக்கிறேன் அப்படின்னாங்க நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் யாரை விரும்புகிறானோ அவனோடு மறுமையில் எழுப்பப்படுவான், இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த வார்த்தையை கேட்ட பிறகு எங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஏனென்றால் நான் அல்லாஹுடைய தூதரோடு, அபூபக்கரோடு, உமரோடு, உஸ்மானோடு, இவர்களோடு இருக்க வேண்டும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்று ஆசைப்பட்டவன். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு கொடுப்பான் என்றால், நாங்கள் விரும்புகிற தூதரோடு மறுமையிலே அல்லாஹ் எங்களை எழுப்பி நிறுத்துவான் என்றால், அதைவிட ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்றால், நாங்கள் எவனோட எழுப்பப்பட்டு நிப்பாட்டப்படுவோன்னு மறுமையில் யோசித்து பார்க்கணும். எங்களோட ஆசை, எங்களுடைய அந்த முஹப்பத்தெல்லாம் யாரோட இருக்குதோ அத்தனை காபீர்களோடு, சீரழிந்தவர்களோடு, விபச்சாரிகளோடு, அருவருக்கத்தக்கவர்களோடு அந்த மறுமையில் எழுப்பி நிறுத்தி விசாரிக்கப்படுகிற அந்த நாளிலே சேர்ந்தால் நம்முடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே இந்த கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக பகை வந்தால் பிரிஞ்சு போயிடணும். அல்லாஹ்வுக்காகத்தான். காசு தரல, காணி பூமி பிரச்சனை, மாமன் மச்சான் இது இல்லை. மார்க்கத்திற்காக சேர வேண்டும், மார்க்கத்திற்காக பிரிய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்காக சேர்ந்து பிரிவது என்பதை நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி வாழுகிற மனிதர்களுக்கு அவர்களுக்கு அரிசினுடைய நிழல் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகின்ற இன்னும் 3 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் வருகிற நாட்களில் தொடர்ந்து பார்ப்போம். எனவே அல்லாஹுடைய அரசுடைய நிழல் பெற வேண்டுமாக இருந்தால், அந்த அரசின் நிழலுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால், அப்படி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே மாற்றப்பட வேண்டும். நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் நம்மை மாற்ற மாட்டான். மறுமை நாளிலே நாம் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவோம். அந்த நாளிலே நாம் செய்த அத்தனை காரியங்களும் ஏடுகளாக மறுமையிலே விரிக்கப்பட்டிருக்கும். விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறோம். நம்முடைய அமல்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் இருக்கிற அந்த நாளில் நம்முடைய நாவு பேச மாட்டாது. நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே அல்லாஹ்விடத்தில் பேசும். அப்படி பேசுகிற நாளில் நாம் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்திருக்கிறோம் என்பதை மட்டும் நாங்கள் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கண், எங்களுடைய காது, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய கை கால்கள், எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்ல இருக்கிறது. வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் யதா, ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை மறுமைக்காக முற்படுத்தி இருக்கிறான், சம்பாதித்திருக்கிறான் என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒவ்வொரு மனுஷனும் பார்த்துக்க, என்னத்தை நீ சம்பாதிச்சிருக்கிறாய் மறுமைக்கு கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத நீங்களாக உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நாம் சம்பாதித்தவைகளை அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்த இருக்கிறான். அந்த காரியங்கள் இந்த உலகத்திலே நல்லவைகளாக இருக்கட்டும், நன்மைகளாக இருக்கட்டும், வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இறைவனுக்காக இந்த உலகத்திலே நாம் செய்கிற அத்தனை காரியங்களுடைய ஏடுகளும் பட்டியல்களும் அங்கு விரிக்கப்படட்டும். அது நமக்கு சாட்சி சொல்லட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனக்கு எதிராக என்னுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் சாட்சி சொல்லி மறுமையிலே அல்லாஹ்விடத்திலும் கோடானு கோடி மக்களிடத்திலும் சிறுமைப்பட்டு அந்த நரகத்தை அடைகிற துர்ப்பாக்கியத்தை மட்டும் அல்லாஹ் நமக்கு தந்துவிடக்கூடாது. அதிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து உயர்தரமான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைகிற நன்மக்களாக இந்த மாதத்திலாவது அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தரட்டும். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.